இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சி இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து தேவன் விரும்பும் குடும்பம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். ஆண்டவர் விரும்பும் குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் இவைகள் எல்லாம் எல்லா உணர்வுகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் என்றால் அது எங்கே கிடைக்கும் என்றால் ஒரு தாயின் பாசத்தில் தான் இருக்கிறது. ஒரு தாய் மிகவும் நேசிக்கிறாள். பாசம் என்றால் என்ன? அதை ஒரு கயிறோடு ஒப்பிடுகிறார்கள். இந்த பாசம் என்பது நம்மை பிணைக்கின்ற ஒரு கயிறு. ஒரு கயிறை நாம் கெட்டி அதை நாம் சேர்க்கும்போது அது ஒன்றோடு ஒன்று பிணைந்து விடுகிறது. அந்த பாசத்தின் உச்சக்கட்டம் அது தாய் மகன் இல்லை தாய் பிள்ளைகளிடம் இருக்கின்ற ஒரு பாசம் என்று சொல்லலாம். இங்கே பாசம் என்று சொன்னால் அன்போடு ஒப்பிடுகிறோம். பாசம் வேறு, அன்பு வேறு. பாசம், அந்த பாசம் என்பதும் உறவு என்பதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த அன்பை காட்டிவிட்டு அன்பு யாரிடமும் பெறலாம், ஆனால் பாசம் ஒரு சிலரிடம் இருந்து மாத்திரம்தான் பெற முடியும். ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுக்கிறது ஒரு பாசம், அதை யாராலும் பிரிக்க முடியாது. இது ஒரு இரத்த சம்பந்தமான ஒரு உணர்வு என்று சொல்லலாம். என்னுடைய சிறு வயதை நான் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய தாத்தா அவர்கள், நாங்கள் எல்லாம் ஒரு பேர பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க. நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. அப்போது நாங்கள் இருக்கும்போது அவர்கள் பழங்களை, மாம்பழம் இல்லை ஆப்பிள், கொய்யா, எந்த பழமாக இருந்தாலும் சரி அதை தோலை உரித்து அதை கட் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. இது உனக்கு, இது உனக்குன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி தாத்தா தருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃபஸ்ட்டே வெட்டி வச்சு இன்னாண்டு கொடுக்க மாட்டாங்க, வெட்டி அந்த நேரத்தில் வெட்டி வச்சு கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினைக்கும்போது அவர்கள் எங்கள் மீது வைத்த அந்த பாசம் வெளிப்படுகிறது. இன்னும் என்னுடைய பாட்டி அவர்கள் சாப்பாட்டை பிசைந்து அவர்கள் அள்ளி தருவார்கள். அவர்கள் எப்படி என்றால் அந்த ஒவ்வொரு முட்டை உருண்டைகளை எடுத்து அவர்கள் சொல்லுவாங்க, குருவி முட்டைன்னா, கிளி முட்டைனா, கோழி முட்டைனா இப்படின்னு சொல்லி அவர்கள் தருவார்கள். அவர்கள் தருகின்ற அந்த பாசத்திலே நாங்கள் சாப்பிட முடியும். எப்படி இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்தோம் என்றே கூட தெரியாது. அப்படி அந்த பாசம் இதை யாராலும் பிரித்து முடியும். தேவன் அதை விரும்புகிறார். தேவனும் கூட ஆண்டவர் தன்னுடைய தாயாகிய மரியாளை அவர் சொல்ல மிகவும் நேசித்தபடியினால் அவர் சிலுவையிலே அறையும் போதும் கூட தன்னுடைய சீஷரிடம் சொல்ல தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறார். என்னோடு பேசிக்கொண்ட ஒரு சகோதரர் சொன்னார், நான் என்னுடைய பேர பிள்ளைகள் அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கிறார்கள், அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஒருவேளை நாங்கள் நேரடியாக பார்க்கவில்லை என்றாலும் கூட ஃபோனிலே நாங்கள் பேசுவோம், ஹாய் பாய், அவ்வளோதான். அவர்கள் இங்கே வந்தாலும் கூட எங்களை டச் பண்ணி கூட பேச மாட்டார்கள். மிகவும் வருத்தமாக இருக்குது என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். இன்னும் என்னுடைய உறவினர் முறையிலே ஒரு உறவினர் சொன்னாங்க, அவங்களுடைய பேத்தி வெளிநாட்டிலிருந்து அவர்கள் வரும்போது அவருக்கு டம்ளரில் காஃபி குடிக்க முடியவில்லை. பாருங்கள், நாங்கள் பார்க்குறோம் அந்த குட்டி பிள்ளைக்கு அவங்க ஸ்பூனில் அந்த காஃபியை ஸ்பூனில் எடுத்து அப்படி கொடுக்குறாங்க. ரொம்ப வேடிக்கையான ஒன்று தான். ஆனால் தன்னுடைய பேத்தி குடிக்க வேண்டும் என்பதற்காக அப்போது ஒவ்வொரு டம்ளர் காஃபி ஸ்பூனில் வைத்து கொடுக்கும்போது எவ்வளோ பொறுமை வேணும். அதுதான் பாசம். இன்றைக்கு குடும்பங்களிலே பாசம் இருக்கிறதா?
இல்லை, நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பாசம், தாய் பிள்ளைகிட்ட இருக்கிற பாசம், இதெல்லாம் மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை விரும்புகிறார். இன்றைக்கும் ஒரு குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அன்னாள் எல்கானா, அவருடைய குடும்பத்தில் பாருங்கள், இந்த அன்னாளை இங்கே எல்கானா மிகவும் நேசிக்கிறார். அவள் அழுது கொண்டிருக்கிறாள், குழந்தை இல்லை என்று சொல்லி தன்னுடைய சக்களத்தி அவளை நித்தம் அவளை நிந்திப்பதை நினைத்து அழுது கொண்டிருக்காள் சொல்கிறார். அந்த எல்கானா குறித்து அவனை சொல்கிற போது அவனை சொல்கிறான் 2 மடங்கு. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் போடப்பட்டிருக்கு. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். கர்த்தர் அடைத்தார். பிரச்சனைக்கு காரணம் என்ன? கர்த்தர் அவனுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். இந்த எல்கானா யார் என்று சொல்லி பார்த்தால், அவன் நியாயாதிபதி நாட்களில் வாழ்ந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஜெரோகாமின் மகன். அவன் லேவியன். அவன் பரம்பரையாக லேவி குடும்பத்திலே இருந்து ஆலயத்திலே சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆலய பணி செய்வதில் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டிருந்த அந்த எல்கானாவின் குடும்பத்திலேயே பிரச்சனை. அந்த ஆசாரிய பணியிலிருந்து அவர்கள் வெளியீடை செய்து இருக்கிறார்கள். பிரச்சனை அந்த நியாயாதிபதி புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கலாம். அப்போது அந்த எல்கானாவில் அவருடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லை. இங்கே ஆசாரிய பணி செய்யவும் முடியாமல் அவர்கள் திகைத்திருக்கும் போது அவர்கள் செய்கின்ற காரியம், இந்த அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். பாசத்தோடு தனக்கு 800 மனைவி பெனினால் இருந்து அவர்கள் பிள்ளைகள் இருந்தும் தன்னுடைய பாசத்தை முழுமையாக அன்னாளிடம் காட்டுகிறார். இப்போது குழந்தை பிறக்கிறது, சாமுவேல் பிறக்கிறார். இந்த லேவி கோத்திரத்தில் பிறந்த இந்த எல்கானாவின் அவனுடைய ஆசையை நிறைவேற்ற அன்னாள் தன்னுடைய பிள்ளையை அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறார். இந்த சாமுவேல் கர்த்தருக்கென்று லேவி ஆசாரிய ஊழியம் செய்கிறார். பார்க்கிறோம் ஒரு பாசம், சின்ன ஒரு பாசம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் நாம் திருப்தி, நம்மளுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் போது நாம் காட்கிற சின்ன ஒரு பாசம்தான் நம்மை இந்த குடும்பத்திலே வாழ்ந்திருக்க செய்யும். இங்கே அன்னாள் தன்னுடைய பிள்ளையை அர்ப்பணிக்கிறார், ஆசாரிய ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கிற 1 சாமுவேல் 2:19, அவளுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள் என்று இந்த சாமுவேல் புத்தகத்தில் போடப்பட்டிருக்கு. எவ்வளோ ஒரு பெரிய பாசம் இந்த அன்னாளுக்கு. அவள் தன்னுடைய மகனை அவள் லேவி ஆசாரிய ஊழியத்துக்காக தன்னை அவன் அர்ப்பணிக்கிறாள். ஆண்டவர் அன்னாளுடைய கற்பத்தை அடைக்கிறாள். ஆனால் துக்கத்தையெல்லாம் நிறைவேற்றி அவள் பொருத்தனை செய்த பின்பு தன் மகனுடைய பாசம், எவ்வளோ பெரிய பாசம். அவள் சட்டையை எப்படி தைத்திருப்பாள் பாருங்கள், எவ்வளோ ஆசையாக தச்சு கொண்டு வந்து போயிருப்பாள். இன்றைக்கும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலே இந்த பாசம் இருக்கிறதா? மகன், பிள்ளை, குடும்பம், மனைவி, கணவன், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்குள்ளே ஒரு பாசம் இருக்குது. எத்தனையோ எத்தனை நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் நியூஸ் பார்க்குறோம். எத்தனை குடும்பங்கள் பிரிந்து கிடைக்கிறது, பாசம் இல்லை. அதற்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பு இன்றைக்கி ஜெபிக்கலாமா? இன்றைக்கு தேவன் விடும் குடும்பத்திலே பாசம் நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கும். அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்னாள் எல்கானா அன்னாளை மிகவும் நேசித்தது போல அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கடாட்சித்து ஒரு குழந்தையை சாமுவேலை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நீங்கள் எங்களுக்கு தருகின்ற ஆலோசனை போதனை கேட்டு நாங்கள் எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ள நீங்கள் கிருபை. யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறார்களோ, ஒருவேளை பிரிந்து கிடக்கலாம், குடும்பத்திலே குழப்பத்தோடு இருக்கலாம்,
கணவன் மனைவிக்கிட பிரச்சனையோடு இருக்கலாம் ஏசப்பா. ஒரு பாசத்தை கொடுங்க. அன்னாளை நேசித்தது போல, எல்கானா அன்னாளை நேசித்தது போல நாங்களும் எங்களுடைய குடும்பத்தின் உறவினர்களை, எங்களுடைய பெற்றோர்களை, தாயை எல்லாரையும் நேசிக்கிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. இந்த வேலையிலையும் எங்களையும் எங்களை ஆவி ஆத்ம சரீரத்தை உடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.